ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் என்றால், பிக் பாஸ் சீசன் 8ஓட டுடே ப்ரோமோ ஏற்கனவே வந்துவிட்டது. அது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல நம்ம தலைவர் ராணா அவர்களுக்கு அடிபட்டு விட்டது. ஸோ, அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் சி. இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ரோமோல ஃபர்ஸ்ட்டே பார்த்திருப்பீங்க. நம்ம ராணா அவர்களுக்கு அடிபட்ட மாதிரி, அதாவது ரைட் சைடு ஷோல்டர் வந்து அடிபட்ட மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம ஜெஃப்ரியும், வன்ஷிதாவும் அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்குற நம்மளுக்கே தெரியும் அவர் நடிக்கிறாரா இல்லையான்னு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அவர் எந்த இதுலயுமே தன்னை நடிகன்னு சொல்லி எதுலயும் சொன்னதே கிடையாது. ஆனா அவருக்கு புரியாதத தவிர மத்தபடி அவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எதுலயும் காட்டுனதே இல்ல. ஆனா இவங்க வந்து ஜெஃப்ரி வந்து வன்மையா நான் கண்டிக்கிறேன். அட பொம்மால பிகாஸ் ஏன்னா அவர் வந்து ஒரு மனிதர் வந்து அடிபட்டிருக்காரு. ஒரு மனிதாபிமானம் இல்லாம அது ஒரு பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லாம, அவன் சும்மா விளையாடுறான், நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது யாராவது ஒருத்தர் சொல்லுவாரா அப்படின்னு மனிதாபிமானம் எங்க போச்சு ஜெஃப்ரி ப்ரோக் அவர்களுக்கு? அடுத்து பார்த்தோம்னா நம்ம அன்ஷிதாவும் அதே தான் சொன்னாங்க. அவன் விளையாடுறான், நடிக்கிறான் அப்படின்னு. அவர் எந்த இதுல விளையாண்டுருக்காரு, எந்த இதுல நடிக்கிறாரு? அவரு ராணா ப்ரோ வந்து அவருக்கு வந்து பேசுறது வந்து புரியாம இருக்கலாம். அவரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அவ்வளவுதான். அது மட்டும் தான் அவர்ட்ட இருக்கு தவிர, மத்தபடி அவர் விளையாண்டது இல்ல. அவர் வந்து சீட் பண்ணி விளையாடுறாரு, ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி அவர் எந்த இதுலயும் பண்ணதே கிடையாது. இவங்க வந்து இப்படி வந்து அவங்கள போர்ட்ரேட் பண்றாங்க ராணா ப்ரோ. இப்போ வந்து அவரு ஹாஸ்பிட்டல்ல போயிருக்காங்க. சரி ஒருவேள கெட் வெல் சூன். அவரு கண்டிப்பா வருவாருன்னு நான் நம்புறேன். அவ்வளோதான் போங்க. கடைசியா நம்ம கோவாக்காக முடிச்சு விட்டாங்க. ஏன்னா கோவா கேங் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா இப்போ வந்து கோவா கேங்ல இருக்கிறது நம்ம ஜாக்லின் அண்ட் அ ரா ரயான். அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா ஜெஃப்ரியும் சௌந்தர்யாவும் வெளிய வந்தாச்சு. கோவா கேங்ல இருந்து. ஏன்னா நல்லா தான் போயிட்டுருந்து. கோவா கேங்கு 4 பேர் நல்லா தான் போயிட்டுருந்து. ஆனா அவங்களும் அவங்க பிக் பாஸ தாண்டி ஒரு ரூல் வச்சாங்க பாரு. அங்க தாங்க இருக்காங்க அவங்க மெயினா. ஏன்னா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க அப்படி ரூல்ஸ்லாம் போட்டு நம்ம ரூல்ஸ்ல இப்படி விட்டு குடுக்கணும். அது எத்தன ரூல்ஸ்? 5 ரூல்ஸ். ஆமா. 4 ரூல்ஸ், 5 ரூல்ஸ் வந்து 4 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் பிக் பாஸ் வரலாற்றிலேயே தடவ பிக் பாஸ மைக்க பிடிச்சு விஜய் சேதுபதி சார் அவர்கள் பேசியிருக்காங்க. அருண் ப்ரோ அவர்களுக்கு. ஏன்னா அது என்னோட ஒப்பீனியன் எப்படின்னா, அருண் ப்ரோ நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு. பிகாஸ் அந்த இது லேபர் வெர்சஸ் ஸ்கில்ஸ் அது வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டாம்னு நீங்க சொல்றீங்க. ஆனா, அது அந்த வார்த்தை தானே. அத ஏன் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி கரெக்ட்டா ஒரு விளக்கம் குடுத்துருப்பாங்க. ஏன் அவங்க அண்ணன் தானே சொல்றோம், தம்பி தானே சொல்றோம். கேஷுவலா எடுத்துட்டு போக வேண்டியது தானே. ஏன் அத பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா அருண் ப்ரோக்கு அது மண்டையில ஓடிட்டு இருக்கு. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லி அவருக்கும் புரியல. விஜய் சேதுபதி சாருக்கும் எப்படி சொல்லணும்னு அவருக்கும் புரியல. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் அமைக்கிருங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.